கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு விசுவாசமற்ற நிலைமையில அநேகருடைய வார்த்தைகள், அநேகருடைய பார்வைகள், அநேகருடைய காரியங்கள் உங்களை பாதித்து இன்றைக்கும் வேதனையோடு உடைந்து கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு தூக்கி நிறுத்த போகிறார். என்னென்ன பிரச்சனை இருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவர் எனக்கு சகல காரியங்களை நன்மையாய் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு பாருங்க. நிச்சயமா இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை கர்த்தர் மேன்மையாய் வைக்க போகிறார். நீங்கள் கடந்த நாட்களில் கடந்து வந்த சகல காரியங்களையும், சகல தோல்விகளையும், சகல விதமான ஆறுதலற்ற நிலைமைகளையும் கர்த்தர் மாற்றி இந்த புதிய நாட்களில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பிரச்சனை, நம்ம சந்திக்கிற போராட்டம், நம்ம சந்திக்கிற காரியங்கள், இதுலேயே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ காரியங்களா ரட்சிக்கப்பட்டு இட்ஸ் மேபி டெக்கேட்ஸ், நிறைய ஆண்டுகள் கூட ஆயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரியத்தை நம்ம செய்ய மறந்துட்டோம். கர்த்தர் நமக்காக அநேக காரியங்களை செய்கிறார். ஆனால் அவருக்காக செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் மறந்து போய்விட்டோம். அந்த காரியத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தி இன்றைக்கு திரும்ப உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஓட்டத்தை அவருக்கென்று ஓடுவதற்கென்று, பெரிய தரிசனத்தை அவருக்கென்று செய்வதற்கென்று, பெரிய மாற்றத்தை அவருக்கென்று இந்த பூமியில உங்களை கொண்டு செய்வதற்கு தேவன் சித்தமா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சிக்கென்று கொடுத்த தலைப்பு, உங்களை கர்த்தர் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்குவார். வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல அநேக போராட்டங்கள்ல, குடும்பத்தின் நிமித்தமா இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் நிமித்தமா இருக்கலாம், அல்லது தொழில் நிமித்தமா இருக்கலாம், குடும்பத்துல பிரிவினைகள், போராட்டங்கள், வியாதி நிமித்தமா அநேக வருமானங்கள் செலவழிந்து காரியங்கள் வீணாய் போயிருக்கலாம், கடன் வாங்கி வட்டி கட்டி அநேக நன்மைகள் அதற்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையை, வாதை என்று சொல்லப்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் நிறுத்தி உங்களை ஒரு புதிய வாழ்க்கைக்கென்று, புதிய ஆரம்பத்துக்கென்று, புதிய ஓட்டத்துக்கென்று கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்களோடு பயணித்தவர்கள், உங்களோடு தொடங்கினவர்கள் அநேகர் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு தேவை என்றதால உங்களை கொண்டு அவருக்கென்று நிறைவேற்றக்கூடிய காரியம் சிலவைகள் இருக்கிறதுனால எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ சந்திக்க முடியாத அளவுக்கு, தாங்க முடியாத அளவுக்கு போராட்டங்கள் வந்தது. ஆனால் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? உங்களை கொண்டு அவருக்கென்று செய்ய வேண்டிய சில காரியம் இன்னும் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என்னாகும் 16ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால செத்தவர்கள் 14,700 பேர். அல்லேலூயா. திரும்ப வசனம் சொல்லுகிறது, வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு மோசேயினிடத்தில் திரும்பி வந்தான். இங்க பாருங்க, ஒரு அருமையான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வாதை நிறுத்தப்பட்டது. 2 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை உங்களிடத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஒன்று அவர் உங்களுக்கு செய்கிறது, 2வது நீங்கள் அவருக்கு செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. நான் சில டைம்ல யோசித்து இருக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மட்டும் இல்லைன்னா, அவருடைய அன்பு மட்டும் இல்லைன்னா, அவருடைய இரக்கம் மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ நான் நிர்மூலமாகி போயிருப்பேன். ஒரு காரியத்துக்கும் தகுதி இல்லாத என்னை, ஒரு காரியத்துக்கும் தகுதி இல்லாத நம்மளை
தகுதிப்படுத்தி இன்னைக்கு ஆசீர்வதித்து, ஒருவேளை பெரிய வளர்ச்சிக்குள்ள நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாள் மட்டும் கர்த்தர் நடத்தி வந்து வெட்கப்படுத்தாமல் நிறுத்தி இருக்கிறதுக்கு அவர் மட்டும் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கோ ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். என்றைக்கோ ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் கைவிடலை. இதுவரைக்கும் நடத்தினவர் இனியும் நம்மளை கைவிடுவாரா என்பதை யோசித்து பாருங்க. ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். இன்னைக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாவம் நடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசின காரியங்கள், கர்த்தரை கோபமூட்டிய காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. எல்லா காரியத்தின் விளைவாய் தேவன் சில வாதைகளை அனுப்பினார், வியாதிகளை அனுப்பி இருக்கிறார். அந்த வியாதி வேகமாய், வாதைன்னா அப்படியே அட் பிரசன்ட் அப்படியே ஜனங்கள் செத்து கொண்டே போய்கொண்டு, கர்த்தருடைய அக்னி வாதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணிட்டு போய் கொண்டு இருக்கிறது. அப்போ ஆரோன் பண்ண ஒரு காரியத்தை, ஆரோன் வந்து ஜனங்களுக்கு நடுவே, வேதம் சொல்லுகிறது, செத்தவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவில் நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது என்று. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில் நீங்கள் பெரிய பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், தோல்வியில் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல், எதிர்காலம் பிரிந்து கிடக்கிறதாய், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, தொழிலில் நஷ்டம், படிப்பில் ஒன்றுமில்லாத காரியங்கள், இப்படி நிறைய வியாதி நிமித்தமாய் பிரச்சனைகள், இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும் என்றால், இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஜெபித்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிற, நடந்து கொண்டிருக்கிற எல்லா வாதை என்று சொல்லப்படுகிற விரோதமான எல்லா காரியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு நிறுத்துகிறார். இன்றைக்கு அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்கிறவராய், அதிசயங்களை நீங்கள் பார்க்கும்படியாய், உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கர்த்தர் தந்து, பலவிதமான நன்மைகளால் கர்த்தர் நிரப்பும்படி அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அன்பான தேவச்சனமே, கர்த்தரை முழுமையாய் நம்பி நில்லுங்க. எப்பேற்பட்ட வாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், அதை நிறுத்துவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இங்க பாருங்க, இட்ஸ் கோயிங் ஆன். அப்படியே செத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஜனங்க. அந்த செத்துக்கிட்டே இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில ஆரோன் வந்து நிற்கிற போது, அவனுடைய முகத்தை பார்த்து, இன்னைக்கு ஒருவேளை நம்ம பெரிய நீதிமான்களா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உங்களை என்னை நேசிச்சிருக்கிறாருங்க. நான் சொல்லுவேன், நம்ம பண்ற நீதி நிமித்தமாய் கர்த்தர் நம்மளை வைக்கல, அவர் நம்ம மேல் வைத்த அன்பினால நம்ம இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவர் நம்ம மேல் வைத்திருக்க இந்த அன்பு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறது, ஒரு நிறுத்தத்தை கொண்டு வரப்போகிறது, ஒரு தடையை, நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் தடுத்து நிறுத்தி, இன்றோடு நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற சகல வியாதிகளா இருக்கலாம், சகல பிரச்சனையா இருக்கலாம், அது வாதை என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அது இன்றோடு நிறுத்தப்படுகிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் நிறுத்துகிறார். அன்பான தேவச்சனமே, கொஞ்சம் நீங்க கவனித்து, ஒரு ஜெபத்தை விட்டுருப்பீங்கன்னா ஜெபத்தை திரும்ப துவங்க, வேத வாசிப்பை விட்டுருப்பீங்கன்னா வேத வாசிப்பை திரும்புங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அவைகள் எல்லாம் விட்டு கர்த்தருக்காக நிற்கும் போது, அவருக்காக நிற்கும் போது, நம்ம குடும்பத்துக்காக நின்று அவரிடத்துல போராடும் போது, நம்ம குடும்பத்துக்காக கண்ணீர் விட்டு கர்த்தரிடத்துல கதறும் போது, குடும்பத்துக்காக ஜெபிக்கிற உங்களை வைத்து கர்த்தருக்கு உங்க பிள்ளைகள், உங்கள் சொந்தங்கள், நம்முடைய எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்கும்படி வந்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், நிச்சயமாய் இன்றோடு நீங்கள் சந்திக்கிற அத்தனை வாதைகளும் நிறுத்தப்படும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா காரியமும் நிறுத்தப்படும். பிசாசின் தந்திரங்கள் நிறுத்தப்படும். அதிகமான நபர்கள், எரிச்சல்கள், பொறாமையின் காரியங்கள் நிறுத்தப்படும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சம்பாதிக்கிற அத்தனை காரியங்களை பொத்தல் பையில போட்டுகிறது போல அது போய்கொண்டே இருக்கிறது இன்றைக்கு நிறுத்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வைத்தியர்க்கென்று செலவு பண்ணுகிற எல்லா பணங்கள், வியாதிகள் நிமித்தமாய் செலவு பண்ணுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. உங்கள் நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும்படி, உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கும்படி, உங்கள் மேன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும்படி இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாய், தேவன் உங்களை உயர்த்துகிற நாளாய், வாதைகளை நிறுத்தி ஒரு நல்ல செழிப்புக்குள்ளே நீங்க போகிற நாட்களாய் தேவன் இந்த நாட்களை கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், தேவன்
உங்களை விசேஷ விதமாய் நடத்த போகிறார். உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமாய் இருக்க போகிறது. நீங்க நம்புங்க. நம்பினா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது அவர் நமக்கென்று செய்ய நினைக்கிற காரியம். நீங்க என்ன காரியத்தை யோசிக்காதீங்க. பிரச்சனை பெருசு, இந்த காரியம் அந்த காரியம், எதுவா இருந்தாலும் அவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனாயிலும் பலன் இல்லாதவனுக்கும் அற்புதம் செய்கிறது அவருக்கு லேசான காரியம். நம்ம என்ன பண்ணணும்? அவரிடத்துல விடுங்க. இங்க பாருங்க, வாதை நிறுத்துகிறது கர்த்தர் தான். நம்ம எவ்வளவு போராடினாலும் நிறுத்த முடியாதுங்க. நம்முடைய போராட்டங்கள் எவ்வளவு காரியங்கள் செஞ்சாலும் நிறுத்த முடியாது. அவர் நிறுத்தினா தொடர முடியாது சத்ருவால. அல்லேலூயா. அவர் நிறுத்திட்டா சத்ருவால ஒரு நாளும் தொடர முடியாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் வாதைகளை நிறுத்த வந்திருக்கிறார். நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. அந்த வாதை நிறுத்தப்படுகிறதுக்கு 3 காரியங்கள் நம்ம செய்யணும். அதை மட்டும் உங்களிடத்துல சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் ஆசீர்வாதத்தை கூற விரும்புகிறேன். 3 காரியங்கள் நடக்கணும். 1, அவருடைய சமூகத்துல நிற்கணும். தனிப்பட்ட விதத்துல கர்த்தரோடு உறவு இருக்கணும். ஒரு போதகர் அருமையா சொல்லுவதை கேட்டேன். ஊழியத்தை காட்டிலும் உறவு ரொம்ப முக்கியம். தேவனோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அநேக ஊழியங்கள் செய்யலாம், ஆனால் கர்த்தரோட உறவு சரியா இல்லைன்னா எல்லாமே யூஸ்லெஸ் தான். நிறைய பேர் பாருங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே ஊழியம் அங்கே ஊழியம் அந்த ஊழியம் இந்த ஊழியம், ஆனால் பர்சனல் லைஃப்ல தேவனோட ஒரு கனெக்ஷனே இருக்காது, கான்டாக்டே இருக்காது. நிறைய பேருக்கு இப்போ சமீப நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்திருக்கிறது. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் என்று ஓடுகிற காலங்கள் உண்டு. ஆனால் உங்கள் உறவு கர்த்தரோடு சரியா இல்லைன்னா வாதைகளை அவரால் நிறுத்த முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் செய்கிறவர். இன்றைக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தவறு பண்ணியிருப்போம், கர்த்தருக்கு பிரியமில்லாது இருப்போம், இன்றைக்கு நிறுத்தி கொஞ்சம் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நிச்சயமாக வாதை நிறுத்தப்படும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். உங்கள் நன்மை சகலம் உங்களை தேடி வரும். முதலாவது அவர் சமூகத்தில் நிற்கிற பழக்கம் வேணும். 2வது அவர் சன்னிதானத்துல நிற்கணும். அல்லேலூயா. நீங்கள் போகிற சபைகளுக்குள்ள உண்மையாய் கர்த்தரை தேடணும். வாரத்துக்கு ஒரு சண்டே ஓய்வு நாள்ல கர்த்தரை தேடாம இருக்கவே கூடாது. சபைக்கு போற நாட்கள்ல ஒரு நாள் நீங்கள் வேற அலுவல்களை வைத்து கொள்ளவே கூடாது. திருமணமா இருக்கலாம், அநேக காரியங்கள், சில வேளை மரணங்கள், மற்ற காரியங்கள் தடுத்து நிறுத்துகிறதா இருக்கலாம். அனாவசியமா சில சோர்வுல தூங்கிட்டதுனால, வேலைக்கு முன்னால் முழித்திருந்ததுனால நிறைய கேர்லெஸ்னஸ் இன்றைக்கு கிறிஸ்துவ மத்தியில வந்திருக்கிறது. சபை கூடி வருதலை சில விட்டுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாளும் கர்த்தருடைய சபையில நிற்கிறது நம்ம விடவே கூடாது. தேவனுடைய சன்னிதானத்துல இருக்கணும். ஏன்னா தனிமையில ஜெபிக்கிற காரியங்கள் உண்டு. சில வேளை நம்ம தனிமையில கூட ஜெபிக்க முடியாத போராட்டங்கள், பிரச்சனைகள், சில போராட்டங்கள் அதிகமா இருக்கும்போது தனிமையில ஜெபிக்க முடியாது. எங்களுக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கு. எல்லாருக்கும் ஊழிய செய்கிறவர்களுக்கு கூட அந்த பிரச்சனைகள் உண்டு. அந்த நேரத்துல சபையில கூடி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்கும். ஒருவர் ஜெபிக்கிறதற்கும் 1000 பேர் ஜெபிக்கிறதுக்கும், ஒருவேளை உங்க சபையில 50 பேரா இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம், 1000 பேரா இருக்கலாம், எத்தனை பேரா இருக்கலாம். அங்கே கூடி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை மிக பெரிதா இருக்கும். அல்லேலூயா. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள நம்ம முயற்சி எடுக்கணும், முன் வரணும். அல்லேலூயா. சில பேர் கொஞ்சம் வேதம் தெரிஞ்சிருச்சுன்னா, கொஞ்சம் ஜெபிக்க தெரிஞ்சிச்சுன்னா சபைகளை நம்ம அசட்டை பண்ணுகிறோம். எங்களுக்கு தெரியாதுதான், கர்த்தருடைய ஊழிய வேற எங்கன்னா இருந்தா போகலாம், ஆனா என்றும் இல்லாத போது சபையில போய் நிற்கணும். பிரசங்கியார்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? நிறைய பிரசங்கம் பண்ணுகிறோம், ஆனால் கேட்கறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் கேட்கிற காரியங்கள் வேண்டும். கர்த்தர் நம்ம அநேகருக்காக நம்மளை பேசும்படி கர்த்தர் வைக்கிறார். ஆனா நமக்கு ஆகாரம் தேவை. அது கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரர்கள், நம்முடைய போதர்கள் மித்தமாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே கொடுக்குறோம் இல்லாத ஃபீட் பண்ணிக்கிறவங்களாம் கொஞ்சம் இருக்கணும். அல்லேலூயா. சபைகளுக்கு சரியாய் போகிற சன்னிதானத்துல நிற்க பழங்கள், அநேகரோடு இணைந்து ஆராதிக்க பழங்கள், அநேகரோடு இணைந்து கர்த்தருடைய சமூகத்துல இருக்க பழகுனா கர்த்தர் பெரிய மாற்றங்களை செய்ய அவளாய் காத்திருக்கிறார். 3வது காரியம், சாதனை படைக்கும்படியாய் தெருக்கல்ல நிற்கணும். முதலாவது அவர் சமூகத்துல நிற்கணும். 2வது சன்னிதானத்துல நிற்கணும். 3வது அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தெருக்கல்லில் நிற்கணும். அல்லேலூயா. அது சாலைகள் என்று போடப்பட்டிருக்கிறது. சாலைகள் என்று கத்துக்கொள்ளணும். இங்க பாருங்க, தென்னாகும் 16ஆம் அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஆரோன் செய்கிறான். இது ஆரோனுடைய வாழ்க்கையை வைத்துதான் உங்களுக்கு நான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருக்கேன்.
முதலாவது அவனுடைய தனிப்பட்ட ஜெபத்துல இருந்தான். ரெண்டாவது மோசே சொல்லுகிறான், வாதை பயங்கரமாகுது, கர்த்தர் ஜனங்களை தண்டிக்கிறார். தூப கலசம் போட்டு ஆலயத்துக்குள்ள தூபம் ஏற்று ஆலயத்துக்குள்ள அவர்களுக்காக ஜெபம்னு சொன்ன போது அவன் ஆலயத்துக்குள்ள நின்று ஜெபிக்கிறான். பாருங்க, நீங்க தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கும் போது அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும். உங்க குடும்பத்தை மட்டும் ஆசீர்வாதம் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் சபைக்குள்ள ஜெபிக்கும் போது அநேக குடும்பங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் ஆசீர்வாதமாய் மாறும். வீட்டில் தனிமையில நிற்கும்போது, ஒரு சன்னிதானத்தில் நிற்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். ரெண்டாவது, சபையில நிற்கும்போது அநேக விசுவாச குடும்பங்கள் மற்ற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை மாத்திரமல்ல, யோபு பாருங்க, அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பிள்ளைகள், ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்காக வேலி போட்டுட்டே இருக்கிறான். இன்னைக்கு நம்ம போடணும், நம்ம சபைக்கு வர ஜனங்களுக்காக ஜெபிக்கணும், சபை போதகர்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும், நம்மோடு உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்க சபையில ஜெபிக்க அநேக குடும்பங்களை கர்த்தர் மாற்றுகிறார்கள். மூன்றாவது, நீங்கள் சாலையில வந்து நிற்கும் போது ரட்சிக்கப்படாத அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிறார். நீங்க நினைக்கலாம், நான் சாதாரணமான ஆளு, எனக்கு பாட தெரியாது, எனக்கு பேச தெரியாது. ஆனா கர்த்தருடைய நாமத்துல ஆண்டவரே இந்த ஜனங்கள் அழிந்து போக கூடாது என்ற ஏக்கத்துல நீங்க போய் சாலையில நின்று ஒரு பாட்டு பாடலாம், இல்ல கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லலாம், ஒரு டிராக்ஸ் கொடுக்கலாம், சுவிசேஷம் சொல்லலாம், ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லலாம். அன்னைக்கு ஆரோன் தூபகலசத்தை ஆலயத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு மோசே சொல்றான், டைம் ஆயிடுச்சு, இனி நிறுத்த முடியல, வாதை அதிகரித்து கொண்டிருக்கிற சபைக்குள்ள நிற்கிற காலங்கள் முடிஞ்சு ஓடு என்று சொல்லும் போது ஆரோன் தன் தூபகலசம் எடுத்துக்கொண்டு தெருக்களுக்கு ஓடி வருகிறான். பாருங்க, வாதம் வந்துட்டே இருக்கு, ஜனங்க அழிஞ்சுக்கிட்டே வந்து கொண்டிருக்காங்க. அவன் தெளிவா வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களுக்கும் உயிரோடுக்கும் நடுவே போய் நின்றான். பாருங்க, வாதம் அழிஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் கர்த்தர் ஆரோனை பார்க்கலன்னா ஆரோனும் மரித்து போயிருப்பான். வாதம் கண்டினியூ ஆயிட்டு தானே இருக்கு. ஆனா ஆரோன் நின்ன உடனே கர்த்தருடைய கண்கள் ஆரோனை பார்த்தது. இன்னைக்கு நினைக்கலாம், எல்லாம் கெட்டு போயிருக்கிறாங்க, தேசமே கெட்டு போயிருக்கு, அழிஞ்சு போயிருக்கு, நான் ஒருத்தன் போய் என்னத்தை செய்ய முடியும்? நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் நிற்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து. அல்லேலூயா. பாருங்க, ஆரோன் நின்ன இடத்துல இருந்து வாதம் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேரும் காக்கப்பட்டாங்க. நீங்க நிற்பீர்கள் என்றால், சுவிசேஷத்துக்காக தெருக்கல்ல நிற்பீர்கள் என்றால், தேவனுடைய இவ்வளவு காரியம் நம்ம ஜெபிக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் செய்யறாரு. அவருக்காக செய்ய நினைக்கிற ஒரே ஒரு காரியம், அவருடைய நாமத்தை இந்த பூமியில பறைசாற்றுகிறவர்களாய் நீங்கள் போய் நிற்கும் போது உங்களை கர்த்தர் பார்ப்பார். தேசம் முழுவதும் அழிந்தாலும், வெளிப்படுத்த விஷயம் சொல்லப்பட்ட போல, தேசம் முழுவதும் அழிவுக்குள்ள போனாலும், கஷ்டத்துக்குள்ள போனாலும் உன்னை காக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம முகத்தை பார்த்த உடனே பாருங்க, மோசேக்கு சொல்றாரு, தள்ளி போயிடாங்களே எல்லாம் அழிச்சிடுறேன். மோசே கெஞ்சுறான், மோசே கதறுகிறான். மோசேக்கு விரோதமான பேச ஜனங்கள் அதுல உண்டு, மோசேக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியங்கள் அவர்கள் உண்டு, நமக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்கள் உண்டு, நம்ம தெருக்கல்ல நமக்கு விரோதமாய் யோசிக்கிற ஜனங்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்காகவும் நிற்க கர்த்தர் உங்களைத்தான் அழைத்திருக்கிறார், என்னைத்தான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி நிற்கிறது இல்லை. நம்ம பிரச்சனை, நம்ம போராட்டம், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, இதுலயே நம்ம அநேக நாட்கள் குளிர்ந்து தரிசனங்களை மறந்து, அழைப்புகளை மறந்து, எல்லாத்தையும் மறந்து, நான் நல்லா இருந்தா போதும், எனக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அந்த டீம் நல்லா இருந்தா போதும். சில பேர் சொல்லுவாங்க, ஊழியம் பண்றேன், ஒரு சின்ன டீமுக்குள்ள, ஒரு சின்ன காரியத்துக்குள்ள, ஒரு சபைக்குள்ள செய்றீங்க, நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் அல்ல, அது மட்டும் போதாது. அல்லேலூயா. இன்றைக்கு தேசம் மிகப்பெரிய பஞ்சத்திலையும் கொடுமையிலும் போய்கொண்டிருக்கிறது. அந்த கொடுமையும் அந்த வியாதிகளையும் பாருங்க, பெயர் தெரியாத வியாதிகள், பெயர் தெரியாத காரியங்கள், போராட்டங்கள், சண்டைகள், கொலைகள், ஒரு பக்கம் டாஸ்மாக் குடிகாரர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். தேசம் பாழாய் போய்கொண்டிருக்கிறது, தேசம் பாழாய் போய்கொண்டிருக்கிறது. அந்த பாழாய் போகிற தேசத்தை தடுத்து ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்றால் உங்களால மட்டும்தான் முடியும். உங்க தெருக்களை மாற்றுவது கர்த்தர் உங்களை தான் தெரிந்து வச்சிருக்கிறார். சில பேர் நினைக்கலாம், சபையில பிரசங்கம் பண்ண, சபையில பாட்டு பண்ண எல்லாருக்கும் தெரியும், அங்க பேர் இல்லைங்க. ஒருவேளை ஒருவரில் உங்களுக்கு தெரியாதவர்களா இருக்கலாம், உங்களை பற்றி அறிந்து கொள்ளாதவர்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து, உங்கள் ஜெபங்களை பார்த்து, உங்க பகுதியில் பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். அவர்களை
இங்க ஆரோனை போல ஒரு அழைப்பு பெற்றவர்களாய் உங்களை கர்த்தர் அழைக்கிறார். இன்னைக்கு சொல்றேன், உங்கள் வாதைகள் அத்தனை கர்த்தர் நிறுத்த போறார். இன்னைக்கு நிறுத்துவார். நிறுத்தின பிறகு தேசத்தின் வாதையை நிறுத்துவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் அதை விட்டுட்டீங்க தெரியுமா? எத்தனை பேர் அதை விட்டுட்டீங்க தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றும் வரைக்கும் என் ஜீவனே போனாலும், பாருங்க ஆரன் எப்படி ஜீவனை துச்சமா மதித்து ஒரு நிமிஷம் கர்த்தர் மறந்து போயிருந்தா ஆரன் கதை முடிஞ்சுது. என்னாகும் 16ஆம் அதிகாரம், இட்ஸ் ஒண்டர்ஃபுல், பெரிய மாற்றத்தை உண்டாக்குற அதிகாரம். இவன் ஒருவனுக்காக கர்த்தர் அத்தனை பேர் உயிர்களை பாதுகாக்கிற ஒரு காரியம். ஒருவன் உயிரை பணை வைத்து நிற்கிறதுனால எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் காக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நீங்க நின்னீங்கன்னா நம்முடைய கால்கள் நிற்கும் என்றால் நம்ம தேசத்தில், நம்முடைய தெருக்கள், நம்ம பகுதிகளில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் காப்பது நிச்சயம். நிச்சயம், கண்டிப்பா காப்பார். ஒரு சில காரியங்கள் தான் நமக்குள்ள இருக்கு. இன்னும் அந்த காரியங்கள் போகணும், அந்த காரியங்கள் மாறணும். ஒரு 5 காரியங்கள் மட்டும் நான் வேகமாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கணும். நமக்குள்ள தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு, தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை அழைப்பை நிறைவேற்ற முடியாதபடிக்கு இருக்கிற சில காரியங்கள். 1, ஊழியத்துக்கும் ஊழியருக்கும் விரோதமாய் நிற்கிற காரியங்கள். பாருங்க, நம்ம நினைக்கலாம் ஊழியக்காரங்க சாதாரணமாக இல்லைங்க, பாரத்தோடு நின்னாதான் ஸ்டேஜில் நிற்க முடியும். பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரே நாள் ரத்தம் தெளிக்க போகணும் பிரதான ஆசாரியர். அந்த ஒரு நாளுக்காக 364 நாளும் பரிசுத்தமாக இருக்கணும். எல்லாரும் செய்யறத செய்ய முடியாது, எல்லா காப்பன்ற காரியங்களுக்கு பண்ண முடியாது. அப்படி பரிசுத்தமா இருந்தாதான் உள்ள போய் தெளிக்க முடியல. அவன் ஒரே நிமிஷத்துல கத்தரை அடித்து போட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்துக்கும் ஊழியர்களுக்கு விரோதமாக ஒரு நாளும் நிற்காதீங்க. அல்லேலூயா. 2வது காரியம், வாக்கு தத்தத்துக்கு விரோதமாய் நிற்காதீங்க. ஒரு வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா, ஒரு வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார்னா அதுக்குள்ள குழப்பங்களை நம்ம உண்டாக்க கூடாது. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கான காரியங்கள்ல குழப்பக்கூடாது, நம்ம போய் குழப்பி விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, யோசுவா காலேபை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 12 பேரை வேவு பார்த்தா 10 பேர் குழப்பறான் ஜனத்தை. கர்த்தர் சொன்ன காரியங்களை குழப்பி அந்த ஜனங்கள் அழுது நாங்க திரும்ப எகிப்துக்கு போறோன்ற சொல்ற அளவுக்கு மாத்திட்டானுங்க. நம்முடைய வார்த்தைகள் அநேகரை கட்டி எழுப்பணும். நம்முடைய வார்த்தைகள் அநேகரை ஓட வைக்கணும். நம்முடைய வார்த்தைகள் அவங்களை உட்கார வைக்க கூடாது. நம்முடைய வார்த்தை அவங்களை திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. நம்முடைய தரிசனங்கள், நம்முடைய விசுவாசங்கள், நம்முடைய அழைப்புகள் ஒரு நாள் அவர்களை பின்வாங்கி போக வைக்க கூடாது. எத்தனை பேரை பார்த்திருக்கேன் தெரியுமா? எத்தனை பேர் சில மூத்த விசுவாசிகள் அவளை ஆவிக்குரிய ரீதியில நடத்தின விசுவாசிகள் தவறி போகும்போது அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தருக்கு பேசுறது, ஒரு குடும்பத்துக்கு விரோதமா ஒரு குடும்பத்தை பத்தி பேசுறது, நிறைய காரியங்கள். நமக்கு சில காரியங்கள் நடக்கணும், சில பதவிகள் கிடைக்கணும், சில காரியங்கள் இந்த பதவி வெறி பிடிச்சி சிலர் துட்சமா நினைச்சு பேசுகிறது, அடுத்தவர்கள் அவமானமா பேசுகிற காரியங்கள், இவைகள் எல்லாம் தரிசனத்தை கெடுத்துரும். அது சாபம் வரும், கஷ்டம் வரும், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா வாக்கு தத்தம் நிறைவேறாம போயிடும். அல்லேலூயா. பாருங்க, மோசே கைகள் தளர்ந்த போது ஊர் ஆரான போய் தூக்கி பிடிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? வாக்கு தத்தம் நிறைவேறணும், அமலேக்கிற அழிக்கப்படணும், கிறிஸ்துவ கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயிக்கணும் யுத்தத்தை. அவங்க சண்டை போடல, அவங்க கத்தி எடுத்துட்டு போல, ஆனா சண்டை போடுகிற ஜனங்களுக்காக திறப்புல நின்றார்கள். அல்லேலூயா. யோசுவா காலேபுன்னு சொல்றான், கர்த்தர் தருவார் தேசத்தை, கர்த்தர் உண்மையாய் ஆசீர்வதிப்பார், வாக்கு தத்தம் நிறைவேறும்னு சொன்ன. நீங்க அப்படிப்பட்ட காரியங்கள் பேசுங்க, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்து முடிப்பார். 3வது காரியம், அல்லேலூயா, திருப்தியற்ற வாழ்க்கை, அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப். எது கிடைச்சாலும் ஒரு திருப்தி இல்லை. இதை விட அது கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும், இதை விட எது கிடைச்சிருந்தா. எல்லாத்துக்கும் எல்லாம் மேல ஒரு காரியம் நடக்கிறது. உலகத்தை முழுவதும் நீங்கள் ஆதாயப்படுத்தினாலும் அதுக்கப்புறம் ஒரு காரியம் ஏதோ ஒன்று இருக்கதான் செய்யும். கிடைக்கிற காரியங்களை வச்சு திருப்தி அடையுங்க, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் இதுல நடத்துவார், இந்த காரியத்தை செய்வார், இது போதும் நமக்கு. கர்த்தர் உங்கள் தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார். எந்த நாள்ல எது நடக்கணும் அது நிச்சயமாய் நடக்கும். அதை பத்தி கவலையே படாதீங்க. திருப்தியற்ற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தர் திருப்தியாய் நடத்தும்படி நம்ம ஒப்பு கொடுத்து சந்தோஷப்படுங்க, இருக்கிறதுல சந்தோஷப்பட்டு வாழுங்க. இஸ்ரவேல் ஜனங்க திருப்தியே இல்லை, எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இல்லை. 4வது காரியம், முறுமுறுப்பு. எதுக்கு எடுத்தாலும் மாமரி. நம்ம வாழ்க்கையில இருக்கா? என்னத்த நடக்குது? இவ்வளவு நாள் போறோம், இவ்வளவு நாள் ஊழியம் பண்றோம், இவ்வளவு நாள் காரியங்கள் செய்யறோம், என்ன நடந்தது?
எவ்வளவு தேவன் மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், கண்மலையில் தண்ணீரை கொடுத்தார், பேரிச்சம் பழங்களை கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய காரியங்க, எவ்வளவு பெரிய காரியம். செங்கடலை பிளந்து நடத்துறாரு. ஒரே செங்கடல்ல இந்த கர்த்தர் பிள்ளைகளை காக்குறாரு, எதிரிகளை அழிக்கிறாரு. இவ்வளோ செஞ்சும் ஒரு எண்ணத்தை செஞ்சார். கடைசியில சொல்றதுன்னா எண்ணத்தை செஞ்சார். 2 காரியத்தை எண்ணத்தை செஞ்சாங்கன்னு கேட்கவே கூடாது. ஒன்று, கர்த்தர் எண்ணத்தை செஞ்சார்னு சொல்லவே கூடாது, கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. 2வது, தாய் தகப்பன்களை ஒண்ணுமே செய்யலனாலும் எண்ணத்தை செஞ்சீங்கன்னு உங்களை பெற்றெடுத்து வளர்த்திருக்காங்க பாருங்க, அதுவே பெரிய காரியம். அதுவே பெரிய காரியம். ஒவ்வொரு தகப்பன்மார்கள், ஒவ்வொரு அம்மாமார்கள் குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறது, குடிகார கணவர்கள், குடிகார காரியங்கள், குடும்பத்து மேல அக்கறை இல்லாதவர்கள் இருக்கும்போது ஒருவேளை பெரிய காரியங்களை செய்திடாம இருக்கலாம். உங்களை அன்பா பார்த்து இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறாங்கல்ல, அந்த பெற்றோர்களை ஒரு நாளும் கேள்வி கேட்காதீங்க, முறுமுறுக்காதீங்க அவங்களுக்கு விரோதமா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு இருக்கும்போது தெரியாது, இழந்த போது தான் தெரியும் அவங்களுடைய நன்மைகள். இனி அப்படிப்பட்ட கிடைக்க முடியாது. பெற்றோர்களை கனம் பண்ணுங்க, முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய காத்திருக்காரு. செஞ்சது கொஞ்சமா இருந்தாலும் சந்தோஷப்படுங்க, முறுமுறுக்காதீங்க. கடைசியா ஒரு காரியத்தை சொல்றீங்க, கம்பாரிசன். இது ரொம்ப பயங்கரமான காரியம். இஸ்ரவேல் ஜனங்க எப்பவுமே கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க எகிப்துக்கும் கானானுக்கும். இன்னும் கானானுக்குள்ளே பல வனாந்திரத்துல தான் இருக்கிறாங்க. பட் கம்பாரிசன், அங்க இப்படி இது, இங்க எப்படி இருக்கு, அங்க அப்படி இருந்து. அங்க பாருங்க, மண்ணாவும் காடையும் கொடுக்குறாரு. எது கூட கம்பேர் பண்றாங்க? வெங்காயம் வெள்ளை பூண்டு கிட்ட கம்பேர் பண்றாங்க. இங்க நல்லா இருக்கும், அங்க நல்லா இருக்கும், இங்க நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. மோசே சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. அங்க அப்படி இருக்கிறாங்க ஜனங்க. பாவத்துல இருக்க ஜனங்க கூட கம்பேர் பண்றாங்க. எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம் பாருங்க. விக்கிராராதனை ஜனங்களோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்க கம்பேர் பண்றாங்க. பயங்கரமான தவறு. இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. அல்லேலூயா. ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே செய்யாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், அதன் மத்தியில கர்த்தருக்காக நிற்க பழங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். கண்களை மூடுமா? என்னுடைய கர்த்தர் 2 காரியங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார். ஒன்று, அவர் உங்களுக்காக சகல வாதைகளை நிறுத்த போகிறார். 2வது காரியம், அல்லேலூயா, அவருக்காக நீங்கள் தேசத்தில் இருக்கிற வாதையை நிறுத்த போகிறீர்கள். உங்கள் முகத்தை பார்த்து, உங்கள் ஜெபத்தை பார்த்து கர்த்தர் தேசத்தின் வாதைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூலமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்கள் சந்திக்கிற எல்லா வாதைகளும் நிறுத்தப்படுவதாக. கண்ணீர்கள், வேதனைகள், கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள பிள்ளைகள் கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லை. திருமண தடைகள், குழந்தை தடைகள், வேலை தடைகள், தகப்பன பொருளாதார தடைகள், சரீரத்துல வியாதி நிமித்தமாய் வருகிற தடைகள், அநேக தடைகள் பிள்ளைகளை தகப்பன எழும்ப முடியாதபடிக்கு செய்கிற எல்லா காரியத்திலும் இன்றைக்கு ஒரு விடுதலையை கத்து தருவீராக. வாதை நிறுத்தப்பட்டது என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா வாதைகளும் நிறுத்தப்படுவதாக. இன்றைக்கே அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக, மேன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வார்களாக, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வாராக. நன்மையான காரியங்களை பிள்ளைகள் பார்க்கட்ட ஆண்டவரே. தகப்பனே, அப்படி ஆசீர்வதிக்கப்படும் போது ஆண்டவரே, உமக்காக தெருக்கல்ல நிற்க, உமக்காக தேசத்துல நிற்க ஆண்டவரே, எங்கள் வாதைகளை நிறுத்தின கர்த்தர் தேசத்தின் வாதைகளை நிறுத்தும்படி, தேசத்தின் மேல கோவப்படாதபடி ஆண்டவரே, நாங்கள் திறப்பில் நிற்க, எங்கள் அழைப்பை பிடித்து கொண்டு நிற்க, எங்கள் மேன்மையை பிடித்து கொண்டு நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. தடைகளை உடைத்து போடுவீராக. கர்த்தருடைய கரம் வல்லமையா இறங்கி செயல்படுவதாக. கர்த்தருடைய மகிமை வல்லமையா இறங்கி செயல்படுவதாக. தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். தகப்பனை, ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்கள் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு கிடக்கிற எல்லா தடைகளை உடைத்து உமக்காக ஓட, உமக்காக நிற்க, உமக்கென்று காரியங்களை செய்ய, எங்க தேசத்துல நடக்கிற வாதைகள், அசுத்தங்கள், பொல்லாத கிரியைகள், சத்ருவின் திட்டங்களை நிர்மூலமாக்கி உம்முடைய ஜெய கொடியை பறக்க விடுவதற்கு தகப்பனை, மரித்தவர்களுக்கு உயிரோடு நிற்கிற ஒரு அழைப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அதை நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இராதபடிக்கு களத்துல நிற்க, பட்டணத்துல நிற்க, பகுதியில நிற்க கர்த்தர் உதவி செய்ய முடியும். கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்.
இந்த ஜெபத்தை கேட்டு எங்க தேசத்துக்கு கர்த்தர் கொடுக்க போற பெரிய விடுதலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அப்படி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதாவது விண்ணப்பங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் மேலே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். God bless you.